தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. தளபதி 69ஓட கதையை பற்றி வந்து செம்மையான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. எப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டு ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ட்ரீட்டாக தான் வந்து தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் இப்போ தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாச்சு. இந்த திரைப்படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி ரசிகர்கள் வந்து செமையாக வந்து கோட் திரைப்படத்தை வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ அடுத்து வந்து தளபதி 69. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தன்னோட கட்சியை அறிவிக்கும் போது ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் 2 திரைப்படம் தான் நடிப்பேன், அதுக்கு மேலே வந்து சினிமா விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த 2 திரைப்படம் வந்து ஒன்று லாஸ்ட் வந்து கோட்டை, இன்னொன்று வந்து தளபதி 69. ஸோ தளபதி 69 தான் தளபதி அவர்களோட லாஸ்ட் திரைப்படமாக இருக்குது. அந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கணும், அதே சமயம் மக்கள் மத்தியிலும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான கதையை தான் வந்து இப்போ வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வினோத் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தோட கதையை கேட்கும்போது வந்து ஒரு விஷயத்தை கேட்டு தான் வந்து கேட்டாங்க. ஸோ வலிமை திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து வச்சுருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரக்டரில் எனக்கு ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வினோத் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து வினோத் அவர்கள் அதே மாதிரி கதையை வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தளபதி 69ல் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் அஃபிஷியல் போலீஸ் கதாபாத்திரத்திலிருந்து தளபதி 69 வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே சமயம் வந்து தளபதி 69 வந்து இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு திரைப்படம் கிடையாது, கம்ப்ளீட்டாக கமர்ஷியலான திரைப்படமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கணும், எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும், எல்லா ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை கொண்டாடணும், ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகள் அந்த மாதிரி வந்து எல்லாரும் கொண்டாடணும், அந்த மாதிரி திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட சொன்னதுனால வந்து வினோத் அவர்கள் அந்த மாதிரி திரைப்படத்தை வந்து கமர்ஷியலாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரொம்ப சோகமான நியூஸ். அதாவது வந்து தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்பு வந்து தளபதி 69 வந்து சில பேர் வந்து நடிக்க முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து நம்ம சமந்தா அவர்கள் தான் தளபதி 69 வந்து நடிக்கிறாங்களாம். ஸோ திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்படம் மாதிரியே வந்து சமந்தா அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் தளபதி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸோ சமந்தா அவர்கள் வந்து தளபதி 69 வந்து தளபதிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் தான் தளபதி 69க்கு வந்து மியூசிக் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஸோ தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ தளபதி அவர்கள் கிட்ட ஷூட்டிங்கை பற்றி கேட்கும்போது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் தான் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதாவது வந்து இப்போதைக்கு வந்து ஷூட்டிங் வந்து வேண்டாம், நம்ம தளபதி 69 வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டு அப்புறமா வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் இப்போதைக்கு கொஞ்சம் அரசியலை வந்து ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வினோத் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்களே வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது வெங்கட் பிரபு கிட்ட வந்து தளபதி அவர்கள் திரைப்படம் ஒன்று இருக்குடா, அது முடிச்சுட்டு அப்புறமா சின்னதாக ஒரு கேப் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஒரு திரைப்படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக சினிமாலேருந்து விட்டுட்டு அரசியலுக்கு வந்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து வெங்கட் பிரபு கிட்ட தளபதி வந்து சொன்னாங்க. இதை வந்து வெங்கட் பிரபுவும் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணாங்க. அதனால் தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து 2026க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஸோ அதனால் 2027 தான் வந்து தளபதி 69 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கேப் வந்து தளபதி அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், மேபி தளபதி 69 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி 69 தளபதியை வந்து நம்ம வந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் மீண்டும் பார்க்க போகிறோம், யாரெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மார்க். தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. தளபதி 69ஓட கதையை பற்றி வந்து செம்மையான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. எப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டு ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ட்ரீட்டாக தான் வந்து தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ தளபதி அவர்
அவர்களோட கோட் திரைப்படம் இப்போ தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாச்சு. இந்த திரைப்படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி ரசிகர்கள் வந்து செமையாக வந்து கோட் திரைப்படத்தை வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ அடுத்து வந்து தளபதி 69. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தன்னோட கட்சியை அறிவிக்கும் போது ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் 2 திரைப்படம் தான் நடிப்பேன், அதுக்கு மேலே வந்து சினிமா விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த 2 திரைப்படம் வந்து ஒன்று லாஸ்ட் ஒன்று கோட்டை, இன்னொன்று வந்து தளபதி 69. ஸோ தளபதி 69 தான் தளபதி அவர்களோட லாஸ்ட் திரைப்படமாக இருக்குது. அந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கணும், அதே சமயம் மக்கள் மத்தியிலும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான கதையை தான் வந்து இப்போ வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வினோத் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தோட கதையை கேட்கும்போதே வந்து ஒரு விஷயத்தை கேட்டு தான் வந்து கேட்டாங்க. ஸோ வலிமை திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து வச்சுருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரக்டரில் எனக்கு ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் எச் வினோத் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து எச் வினோத் அவர்கள் அதே மாதிரி கதையை வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தளபதி 69ல் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் அஃபிஷியலாக போலீஸ் கதாபாத்திரத்திலிருந்து தளபதி 69 வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே சமயம் வந்து தளபதி 69 வந்து இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு திரைப்படம் கிடையாது, கம்ப்ளீட்டாக கமர்ஷியலான திரைப்படமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கணும், எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும், எல்லா ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை கொண்டாடணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் அந்த மாதிரி வந்து எல்லாரும் கொண்டாடணும், அந்த மாதிரி திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச் வினோத் கிட்ட சொன்னதுனால வந்து எச் வினோத் அவர்கள் அந்த மாதிரி திரைப்படத்தை வந்து கமர்ஷியலாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரொம்ப சோகமான நியூஸ். அதாவது வந்து தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்பு வந்து தளபதி 69 வந்து சில பேர் வந்து நடிக்க முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து நம்ம சமந்தா அவர்கள் தான் தளபதி 69 வந்து நடிக்கிறாங்களாம். ஸோ திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்படம் மாதிரியே வந்து சமந்தா அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் தளபதி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸோ சமந்தா அவர்கள் வந்து தளபதி 69 வந்து தளபதிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் தான் தளபதி 69க்கு வந்து மியூசிக் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஸோ தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ தளபதி அவர்கள் கிட்ட ஷூட்டிங்கை பற்றி கேட்கும்போது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் தான் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்காம். அதாவது வந்து இப்போதைக்கு வந்து ஷூட்டிங் வந்து வேண்டாம், நம்ம தளபதி 69 வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டு அப்புறமா வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் இப்போதைக்கு கொஞ்சம் அரசியலை வந்து ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எச் வினோத் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்களே வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது வெங்கட் பிரபு கிட்ட வந்து தளபதி அவர்கள் திரைப்படம் ஒன்று இருக்குடா, அது முடிச்சிட்டு அப்புறமா சின்னதாக ஒரு கேப் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஒரு திரைப்படம் பண்ணிவிட்டா அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக சினிமாலேருந்து விட்டுட்டு அரசியலுக்கு வந்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து வெங்கட் பிரபு கிட்ட தளபதி வந்து சொன்னாங்க. இதை வந்து வெங்கட் பிரபுவும் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணாங்க. அதனால் தளபதி 69ஓட ஷூட்டிங் வந்து 2026க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஸோ அதனால் 2027 தான் வந்து தளபதி 69 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கேப் வந்து தளபதி அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், மேபி தளபதி 69 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி 69 தளபதியை வந்து நம்ம வந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் மீண்டும் பார்க்க போகிறோம், யாரெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த